ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இந்த மாதிரி கொத்து கொத்தா மனதை கொள்ளையடிக்கக்கூடிய டபுள் கலர் மெர்ஜாய் வரக்கூடிய இந்த ஒரு ரோஸ் பற்றி தான் நமக்கு இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ஒரு நாட்டு வகையான ரோஸ் பிளான்ட்ஸ். நம்ம ஊர்லேயே நம்மளுக்கு தெரியாத நிறைய நாட்டு ரகங்கள் இருக்குங்க. நம்ம தேடி தேடி கலெக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு நிறைய ரோஸ் பிளான்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இதெல்லாம் காலத்தால் அழிந்து கொண்டிருக்கிற ரோஸ் பிளான்ட்ஸ். அதாவது எந்த ஒரு கேருமே கொடுக்க வேண்டாம். நம்மளோட நாட்டு ரோஜாக்கள் இருக்குல்ல, ரெட் ரோஸ் பிளான்ட்ஸ், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரோஸ் பிளான்ட்ஸ் மாதிரி தாங்க. அது அவ்வளவு நம்மளுக்கு அஃபெக்டிவ் ஆகாது. நம்மளுக்கு எப்போவுமே அது பின்னாடி போய் இருந்துட்டு பார்த்து இருக்க வேண்டிய தேவையும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு ரோஸ் பிளான்ட்ஸ் தான் இந்த ரோஸ் பிளான்ட். இதோட பேர் டாம்சீனான்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்களோட பக்கத்தில் இருக்கக்கூடிய நர்சரியில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க கொண்டு கொடுப்பாங்க. நிறைய பேரோட வீட்டில் இருக்கிற நான் பார்த்துருக்குறேன். ஆக்சுவலாக என்னோட ஆண்டி வீடு கன்னியாகுமரி இருக்குது. அங்கே நான் சின்ன வயசில் இருக்கும்போதே பெருசாக இந்த ரோஸ் பிளான்ட் இருக்கும். ஏன்னா அந்த சைடில் நாங்கள் லீவு கல்யாண வீட்டுக்கெல்லாம் போகும்போது அந்த டைமில் ரோஜா பாக்கு கொடுப்பாங்க வெத்தலை கூட. அந்த டைம் எங்கள் ஆண்டி எங்களுக்கு அந்த ரோஜா பாக்கு கொடுக்க மாட்டாங்க. வீட்டில் வந்து இந்த ரோஸ் பிளான்ட் தான் கொடுப்பாங்க. இது சாப்பிட்டு பாருன்னு சொல்லி நிறைய சாப்பிட்ருக்கோம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது ஒரு அவ்வளோவா ஹைலி ஃப்ராக்னண்ட்டாக இருக்குது, ஒரு மைல்டு ஃப்ராக்னண்ட்டாக இருக்கும். ஆனால் எப்போவுமே பூக்கக்கூடியது, அவ்வளோவா அஃபெக்ட் ஆகுது. நம்மளுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ரோஸ்னா இந்த டாம்சீனா ரோஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. குட்டி குட்டியாக தான் இருக்குது. குட்டினா அவ்வளோ குட்டி கிடையாது. நல்ல உரங்கள் கொடுத்தா நம்மளோட பெருசாக ரோஸ் பிளான்ட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் எப்போவுமே பூக்கக்கூடியது பாருங்கள். எந்த மாதிரியாக நீங்கள் நர்சரியில் போகும்போது பிளான்ட் செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். இவ்வளோ பிரான்ச்சஸ் ஆக இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட் பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் நர்சரியில் எப்போ ரோஸ் பிளான்ட் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு கேட்டு அந்த நேரம் போனீங்கன்னா இந்த மாதிரி பெருசாக புஷ்ஷாக இருக்கக்கூடிய ரோஸ் பிளான்ட் கிடைக்கும்.